சுஜிதா. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கனவு இருக்கும். அது சின்னதோ பெருசோ, பட் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கும். ஒரு சில பேருக்கு அதை எப்படி அடையிறதுன்னே இன்னும் வழிமுறை தெரியாம இருந்துட்டு இருக்கோம். ஒரு சில பேருக்கு அதை எப்படி அடையிறதுன்னு வழி தெரிஞ்சிருந்தோம் அது பிராக்டிக்கலா சாத்தியப்படாம இருக்கும். இப்படி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கனவை சுமந்துட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த கதையில வரக்கூடிய ஒரு சின்ன ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன், அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கு. இந்த கனவை அவன் எப்படி போய் அடையறான், இந்த கனவை அடையறதுக்கு அவன் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான், அவன் வாழ்க்கையில எப்படி அந்த கனவு கிடைக்குதுங்கிறத பத்தி தான் டாக்டர் பாலோ குயிலோ அவர்கள் தி அல்கெமிஸ்ட், அதாவது ரசவாதி அப்படிங்கிற இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காரு. இந்த புக்கோட சமரியை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதையில வரக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய அந்த பையனோட பேர் சந்தியாகு. கிட்டத்தட்ட 10ல இருந்து ஒரு 12 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன். இவன் எப்படி தன்னோட கனவை அடையிறான் அப்படிங்கறத பத்தின கதை தான் இந்த ஒரு கதை. இந்த பையனோட வேலையே என்ன அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லாத்தையும் காலையில கூட்டிட்டு போய் விளைச்சல் நிலத்துல அந்த ஆடுகள் மேய்ஞ்சதுக்கு அப்புறமா மத்தியானம் அங்கேயே கொஞ்ச நேரம் அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமா திருப்பி அந்த ஆடுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வருவான். இதுதான் என்னோட வேலையா இருந்துகிட்டு இருக்கும். இப்படி இந்த ஆடுகள் எல்லாமே கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா இவன் இருக்கக்கூடிய ஊர் அந்தலூசியா அப்படிங்கிற ஊரு. இதுக்கு பக்கத்துல தாரிபா அப்படின்னு இன்னொரு கொஞ்சம் பெரிய ஊர் இருந்துட்டு இருக்கும். அந்த ஊருக்கு இந்த ஆடுகள் எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க ஒரு கடைக்காரர்கிட்ட இந்த ஆடுகளோட ரோமத்தை, அதோட முடிய வந்து அவன் வித்துட்டு வரணும். அந்த முடியை விற்கிறது தான் இவனோட காசா இருந்துட்டு இருக்கும். அந்த கடைக்காரர் வந்து கண்ணு முன்னாடி ரோமம் எடுத்து கொடுத்தா மட்டும் தான் நம்புவாரு. அதனால இவனோட ஆடுகளை அங்க கூட்டிட்டு போய் அவர்கிட்ட அந்த ரோமத்தை எல்லாம் வித்துட்டு வருவான். சோ இதுதான் இவனோட வேலையா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் இவன் போயிருக்கிறப்போ அந்த கடைக்காரரோட பொண்ணு கொஞ்ச நேரம் இவன்கிட்ட பேசிட்டு இருப்பா. இவனுக்கு எங்க போனாலும் படிக்கிற பழக்கம் இருக்கும். அதனால கையில ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு தான் எங்க போனாலும் போயிருப்பான். அப்படி இந்த பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அன்னைக்கு நைட் திருப்பி எப்பவும் போல தூங்குறதுக்கு வந்துருவான். அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு ரொம்பவே விசித்திரமான ஒரு கனவு வரும். ஒரு பிரமிட் இருக்கிற மாதிரியும் அந்த பிரமிடு கிட்ட ஒரு புதையல் இருக்கிற மாதிரியும் ஒரு கனவு வரும். இவனுக்கு இந்த கனவை பார்த்தோம்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கும். 2-3 நாள் இதே கனவு தொடர்ந்து திருப்பி வந்துகிட்டு இருக்கும். அந்த கனவு அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். பிரமிடுக்கும் நம்மளுக்கும் எட்டாத தூரத்துல இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு புதையலை பத்தி ஏன் நான் கனவு காண்றேன் அப்படின்னு அந்த கனவை பத்தியே அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஊர்ல கனவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த மாதிரி கனவு வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அவங்க கிட்ட இதுக்காக அர்த்தம் கேட்கறதுக்கு போவான். அந்த பாட்டிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கனவு நியாயமானதுதான், இந்த கனவை கண்டிப்பா உன்னால அடைய முடியும், எப்படியாவது இந்த கனவை நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு ஜோசியம் பார்த்ததுக்கு காசு வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரமிட்ல இருந்து நீ எடுக்கக்கூடிய புதையல்ல எனக்கு 10% நீ காசு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு காசு தரதா அவனும் அந்த பாட்டிக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்துருவான். வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரமா இந்த கனவை எப்படி அடைய போறோம்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு கடையில உட்காந்து வைன் குடிச்சுக்கிட்டு இருப்பான். கையில ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த பழைய புக்கு ரிட்டர்ன் பண்ணி ஒரு புது புக் வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த புக்கை படிக்கலாம் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல கரெக்டா அவனுக்கு பக்கத்துல ஒரு வயசானவர் வந்து உட்காருவாரு. முதல்ல அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாரு. அவன் ஏற்கனவே தான் கனவு பத்தின குழப்பத்துல இருந்ததுனால இவர் எப்படியாவது ஒதுக்கிட்டு எந்திரிச்சு ஓடிடணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். கரெக்டா அவன் கையில இருக்கிற புக்கை பார்த்துட்டு, இந்த புக்கை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அவனுக்கு அப்பதான் ஒரு மாதிரி ஆயிடும், இவருக்கு படிக்க கூட தெரியுமா அப்படின்னு. அப்புறம் அவரு சொல்லுவாரு, உன்னோட கனவு நியாயமானதுதான், உன்னோட கனவு நீ எப்படியாவது அடைய முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்ன நினைச்சுக்குவானா, இவர் அந்த வயசான கிழவியோட ஹஸ்பண்ட் போல இருக்கு, அவங்க கிட்ட எல்லா கதையும் கேட்டு வந்து நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெரியவர் வந்து சொல்லுவாரு, இந்த சேலத்துக்கே நான் தான் ராஜா, இங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லுவாரு. முதல்ல அவனுக்கு நம்பிக்கை வராது. ஆனா கொஞ்சம் பேச அவர் மேல நம்பிக்கை வர மாதிரி அவர் இவனை பத்தி நிறைய விஷயங்கள்ல சொல்ல ஆரம்பிப்பாரு. சொன்னதுக்கு அப்புறமா கடைசியா அவன்கிட்ட யுரிம் தும்மிம் அப்படின்னு 2 கற்களை கொடுப்பாரு. அந்த 2 கற்கள்ல ஒண்ணு வெள்ளைக்கல், இன்னொன்னு வந்து கருப்பு கல். இந்த 2 கல்லுமே வந்து சகுனங்களை காட்டக்கூடிய கற்களா இருக்கும். இதுல அவனுக்கு வெள்ளைக்கல் எப்பெல்லாம் வருதோ அது சகுனம் நல்லா இருக்கு அப்படிங்கறத காமிக்கும். கருப்பு கல் எப்பெல்லாம் வருதோ அப்ப சகுனம் கெட்டதா இருக்கு அப்படிங்கறத காமிக்கும். இப்படி சொல்லி இந்த 2 கற்களை கொடுப்பாரு. அவனும் எதுவும் புரியாம வாங்கி வச்சுக்குவான். அப்ப வந்து அவன் கேட்பான், இப்ப நான் எப்படி பிரமிடுக்கு போறது அப்படின்னு கேக்குறப்போ, நீ பிரமிடுக்கு போறதுக்கு நான் உதவி பண்ணணும்னா உன்கிட்ட இருந்து 6 ஆடுகளை எனக்கு நீ விற்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவனுக்கு முதல்ல இவர் நம்மள பேசி ஏமாத்தி நம்மகிட்ட இருந்து ஆடு வாங்க பாக்குறாரு அப்படின்னு தோணும். அப்புறம் போக போக அவர் மேல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆடு விற்கிறதுக்காக அவன் ஒத்துக்குவான்.
ஒத்துக்கிட்டோன்னே அந்த தாத்தா வந்துட்டு கேட்பாரு, அப்படியே நீ எடுக்கக்கூடிய புதையலையும் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கும் இவன் சரி அப்படின்னு ஒத்துப்பான். அப்பதான் இந்த தாத்தா சொல்லுவாரு, உன் கைக்கு வராத எந்த ஒரு விஷயத்தையுமே நீ இன்னொருத்தருக்கு கொடுக்கறதா நீ சத்தியம் பண்ணக்கூடாது. நீ அந்த புதையலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து இவ்வளவு % எனக்கு தரேன்னு நீ எப்படி சத்தியம் பண்ற அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் அவனுக்கு அந்த பாட்டிகிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்ததே ஞாபகம் வரும். ஒருவேளை புதையல் கிடைக்காம போயிட்டா நம்ம அந்த பாட்டியை ஏமாத்தின மாதிரி ஆயிருமேன்னு கொஞ்ச நேரம் அதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் இவர்கிட்ட ஆடுகளை விற்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டு அடுத்த நாள் தன்னுடைய ஆடுகள்ல இருந்து 6 ஆடுகளை கொண்டு வந்து விற்பான். அப்பதான் அந்த தாத்தா கிட்ட அவன் சொல்லுவான், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ரொம்பவே நல்ல சகுனமா தெரியுது. ஏன்னா நேத்து ராத்திரி என் நண்பன் ஒருத்தன் ரொம்ப நாளா இடையன் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தானா, என்கிட்ட இருந்த அத்தனை ஆடுகளையும் காசு கொடுத்து அவன் வாங்கிக்கிட்டான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மிச்சம் இருக்கக்கூடிய 6 ஆடுகளை நான் உங்ககிட்ட விற்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்ப என்கிட்ட இருக்கிற எல்லா ஆடையும் நான் வித்துட்டேன். எனக்கு இது ரொம்ப நல்ல சகுனமா தெரியுது. இந்த காசை வச்சு என் கனவை தேடி நான் புறப்பட போறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து புறப்படுவான். அவர் இவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த 2 கற்களையும் கொடுத்துட்டு இவன்கிட்ட சில விஷயங்களையும் சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இப்படி போறவன் முதல்ல ஆப்பிரிக்கால போய் இறங்குவான். அங்க இருக்கக்கூடிய மொழி இவனுக்கு தெரியாது, அங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாம ஒரு 12 வயசு பையன் ஆப்பிரிக்கால போய் இறங்குவான். இவனுக்கு ஸ்பானிய மொழி மட்டும் தான் பேச தெரிஞ்சிருக்கும். ஆனா இவனுக்கு தெரிஞ்ச அந்த மொழி ஆப்பிரிக்கால இருக்கிற யாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்காது. உள்ள போனோடனே ஒரு கடைக்கு போய் உட்காருவான். உட்காந்துட்டு அந்த வெயிட்டர் கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம பக்கத்து டேபிள கை காமிச்சா அங்க இருக்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பான். அவங்களும் ரொம்பவே கசப்பா ஒரு தேநீர் கொண்டு வந்து அவன்கிட்ட வைப்பாங்க. அவன் குடிச்சுக்கிட்டே நமக்கு இது வேண்டாம், ஒயின் வேணும், ஆனா இங்க எப்படி கேட்கறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி மொழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி முடிச்சிட்டு இருக்கும் போது அவன்கிட்ட புதுசா இன்னொருத்தர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆவாரு. அவருக்கு ஸ்பானிய மொழி பேச தெரிஞ்சிருக்கும். சோ அவனும் இவனும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது கடைக்காரர் இவனை கூப்பிட்டு திட்டுவாரு, நீ அந்த பையன்கிட்ட பேசாத, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கடைக்காரர் கூப்பிட்டு அவரோட லாங்குவேஜ்ல திட்டுவாரு. இவனுக்கு எதுவுமே புரியாது. ஏன் அவன்கிட்ட பேச வேணாம்னு சொல்றாங்க, அவன் தானே எனக்கு புதுசா கிடைச்சிருக்க நண்பன் அப்படின்னு சொல்லி அவன் மூலமா எப்படியாவது வழி காமிச்சிட்டு பிரமிடுக்கு போயிடலான்னு அவன் கூடவே அவன் சேர்ந்து நடக்க ஆரம்பிப்பான். அவன் கையில இவனோட மொத்த பணமும் இருந்ததுனால இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். நண்பன் கிட்ட எல்லா பணத்தையும் நம்ம கையில கொடுத்துட்டோம், அதை திருப்பி கேட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவனை பின்தொடர்ந்து இவனும் நடந்துகிட்டு இருப்பான். பயங்கர கூட்டமான ஒரு மார்க்கெட்டிங் நடுவுல இவங்க போயிட்டு இருப்பாங்க. பக்கத்துல பளிச்சுன்னு மின்னக்கூடிய ஒரு கத்தி இவன் கண்ணுக்கு தெரியும். இப்பேற்பட்ட வாழை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பிரமிப்பா அந்த வாழையே பார்த்து நின்னுகிட்டு இருப்பான். நின்னுட்டு அவன் இந்த பக்கம் திரும்பும் பொழுது அவன்கிட்ட இருக்கக்கூடிய காசு காணாம போயிடும். அவன்கிட்ட ₹1 கூட கையில இருக்காது. என்னடா பண்றது, இப்ப அவனை எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கெட்லயே உட்காந்து கீழே அழுக ஆரம்பிச்சிருவான். ஒரு பக்கம் அந்த கடைக்கார சொல்லியும் நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படின்னு இருக்கும். இன்னொரு பக்கம் தான் எப்படி திருப்பி ஊருக்கு போறோன்னு தெரியாது. கையில கொண்டு வந்த மொத்த காசையும் அவன் தொலைச்சிருப்பான். என்ன பண்றதுனே புரியாம அந்த சந்தையில கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அங்க இருந்து அதுக்கு அடுத்து அவன் வெளியில வரப்போ மலைக்கு மேல ஒரு பளிங்கு வியாபாரி அங்க பளிங்கு கடையை வச்சு வித்துக்கிட்டு இருப்பாரு. அங்க பளிங்கு பொருட்கள்லாம் விற்பாரு. பளிங்குல கப்பாகட்டும், சாசர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய வித்துக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க போய் இவன் கேட்பான், நான் இங்க வேலை செய்யறேன், அதுக்கு பதிலா எனக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்களா அப்படின்னு கேட்பான். அவரும் அதுக்கு ஒத்துக்குவாரு. முதல்ல அவர் யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவன் அங்க இருக்கக்கூடிய பளிங்கு கண்ணாடி எல்லாம் துடைக்க ஆரம்பிப்பான். துடைக்க ஆரம்பிக்கிற நேரத்திலேயே 2 கஸ்டமர் கடைக்கு வருவாங்க. அதை பார்த்தோன்னே அந்த வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி அப்பாடா, எப்படியாவது இவனை நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம், இவன் இங்க வந்திருக்கிறது நல்ல சகுனமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுவாரு, நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கோ, நீ இருக்கிறது நல்ல சகுனமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் சகுனத்தை மக்கள் எந்த அளவுக்கு நம்புறாங்க, எவ்வளவு தூரம் மக்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவனும் மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிப்பான். இப்படியா ஒரு வழியா அந்த பளிங்கு கடையில அவன் வேலைக்கு சேர்ந்துருவான். இதுக்கப்புறம் வரக்கூடியது இந்த பளிங்கு கடையில இருந்து அவன் எப்படி தான் கனவை தேடி போறான் அப்படிங்கிறது தான் மிச்ச கதை ஃபுல்லாவே இருக்கும். இங்க இருந்து அடுத்து அவன் சஹாரா பாலைவனத்துக்கு போவான். அந்த பாலைவனத்துல ஒரு பொண்ணு ஒண்ணு மீட் பண்ணுவான். அந்த பொண்ணு தான் அவனோட காதலியா இருப்பா. அவளை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க ரசவாதி ஒருத்தரை மீட் பண்ணுவான். ரசவாதி அப்படிங்கிறவங்க யாருன்னா, பொதுவாவே ரசவாதம் அப்படிங்கிறது எந்த உலோகத்தையும் தங்கமா மாத்தக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் தங்கமா மாத்தக்கூடியதா ரசவாதம் அப்படிங்கிறது. இந்த ரசவாதத்தை கத்துக்கிட்டு எந்த உலோகத்தையும் தங்கமா மாத்த தெரிஞ்சவங்களை தான் ரசவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது கத்துக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்காது. அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் இந்த உலகத்தை பத்தி ஆகட்டும், ரசவாதத்தை பத்தி ஆகட்டும், எல்லாமே அவனுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாரு. இப்படி இருக்கும்பொழுதுதான் அந்த சஹாரா பாலைவனத்துல ஒரு தடவை ஒரு காட்டுவாசி கூட்டத்துக்கிட்ட மாட்டிப்பான். அந்த கூட்டத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ காத்தா மாறி காமிச்சினா உன்னை நான் உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அவனும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அவன் காத்தா மாறுவான். எப்படி அவன் அந்த காத்து கிட்ட பேசுறான், எப்படி பாலைவனத்துக்கிட்ட பேசுறான், அதெல்லாம் ரொம்பவே வித்தியாசமா நம்ம கற்பனைக்கு எட்டாத சில விஷயங்களா இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் அவனுக்கு நடக்கும். இதுக்கப்புறம் அவன்
அவன் போய் பிரமிட அடைஞ்சிருவான். ஆனா பிரமிட்ல இவன் தேடி போனா இந்த புதையல் இருக்காது. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி ஃபுல்லாவே இருக்கும். ரொம்பவே விறுவிறுப்பா ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கும். படிக்கிறதுக்கு ஒரு குட் ஃபீலாவும் இருக்கும். அதே சமயம் நம்ம புரியாத, நமக்கு தெரியாத, நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் அந்த கதையில கொடுத்திருப்பாங்க. அவன் ஒரு காத்துக்கிட்ட பேசுறான் அப்படிங்கறதாகட்டும், இல்ல அவன் போய் சூரியனை மீட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு விஷயம் ஆகட்டும், அவன் பாலைவனத்துக்கிட்ட பேசுறதாகட்டும். பொதுவாவே இந்த பாலைவனத்துக்கு, காத்துக்கு, சூரியனுக்கு, நமக்கு, இந்த ஆடு மாடுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மொழிதான். எல்லாமே ஒரே மொழிதான் பேசுது. ஆனா அதை கத்துக்கிறது தான் கஷ்டம். அதை கத்துக்கக்கூடியதுதான் ரசவாதம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கதை ஃபுல்லாவே வந்திருக்கும். எப்படி அவன் இதுகிட்ட எல்லாம் பேசுறான், எப்படி அவன் அதெல்லாம் கத்துக்கிறான், ஏன்னா இத்தனையும் முடிச்சுதான் அந்த பிரமிட் கிட்டே அவன் போய் சேருவான். அப்படி போறப்ப அவனுக்கு அங்க புதையலும் கிடைக்காது. சோ இந்த அளவுக்கு அவன் எப்படி அதை கஷ்டப்பட்டு பண்றான், அதுக்கப்புறம் எப்படி அந்த புதையலும் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு எடுத்தான், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இந்த கதைக்கு இதுக்கு அப்புறமா தான் வரும். உண்மையாவே ஒருத்தர் அவங்களோட ட்ரீம் நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு அவங்களோட கனவு அடையணும் அப்படின்னா அதுக்காக உண்மையா முயற்சி செய்யறப்போ அந்த கனவை அவன் எப்படியாவது அடைஞ்சிருவாங்க. அவனுக்கு சகுனங்களும் ஹெல்ப் பண்ணும், அவனுக்கு அவன் போற வழி ஃபுல்லாவே ஹெல்ப் கிடைக்கும், அவனுக்கு யாரோ ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த கதை ஃபுல்லாவே இருக்கும். இவனுக்கு இந்த கதையில வரக்கூடிய இவன் மீட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே இவனுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டரா இருப்பாங்க, இவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சகுனங்கள் இவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். இதுதான் நல்ல சகுனம், இதுதான் கெட்ட சகுனம்னு சொல்லி இவனுக்கு நல்ல சகுனமாவே ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். சோ இந்த கதையோட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தன் தான் கனவு தேடி உண்மையா போறானோ, யார் ஒருத்தன் உண்மையாவே உழைச்சு கனவு அடையணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு இந்த உலகமே ஹெல்ப் பண்ணும், இந்த யூனிவர்ஸே அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியாவது அந்த கனவை அவன் எப்படி போய் அடையறான் அப்படிங்கறத பத்தினதான் ரசவாதி அப்படிங்கிற கதை. இந்த கதையோட முக்கியமான தீம் அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவனுக்கு ஒரு கனவு இருக்கு அப்படின்னா அந்த கனவுக்காக அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான், அந்த கனவை எப்படியாவது அடையணும்னு அவன் போராடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளா இருக்கானா அவனுக்கு இந்த யூனிவர்ஸே ஹெல்ப் பண்ணும். அவனோட சகுனங்கள் ஆகட்டும், அவனோட சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பீப்புள் ஆகட்டும், அவன் புதுசா போகக்கூடிய இடம் ஆகட்டும், எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு வகையில அவனுக்கு ஹெல்ப் கிடைக்கும். இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு மொழிதான் இருக்கு, அந்த மொழியில அவன் பேச கத்துக்கிட்டா இந்த உலகத்துல எதை வேணா அவன் சாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு கதை தான் இது. இதுதான் இந்த கதையோட மெயினான தீம். அதான் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பையனுக்கு எப்படி பிரமிட் கிட்ட இருக்கக்கூடிய புதையல் கிடைக்குதுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான, ஒரு இன்ஸ்பிரேஷனான, குட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையை ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரியை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி நீங்க படிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கதை இது. இந்த புக்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வேற ஏதாவது புக் பத்தியோ இல்ல வேற ஏதாவது விஷயங்களை பத்தியோ பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.